நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன போன் வருதுனா? உனக்கு என்கிட்ட சண்டை போட விருப்பம் இருக்கிற அளவுக்கு சமாதானமா சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையே? உண்மையா உசுருக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வரல, நல்லா தெரியுது. அத நெஜோன்னு நம்பி ஏமாந்து சாக நான் ஒண்ணு முட்டாள் இல்லையே. நான் உன்னை ஏமாத்தல வேணி, புரிஞ்சுக்கோ. வேணா சாமி, வேணவே வேணா. எனக்கு ஒண்ணும் புரிய வேணா, நீங்க புரிஞ்சுக்குங்க போதும். என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க பேசுறது பூரா என் காதுக்கு கேக்கும், மனசுக்கு கேக்காது. ஏன்? என் புத்தி. உங்க பாஷையில சொல்லணும்னா திமிரு, அகம்பாவம், ஆணவம், எப்படி வேணும்னாலும் வச்சுக்கோங்க. சரி, போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. வெட்டியா நின்னு நான் நகம் கடிக்கிறத வேடிக்கை பாக்குறதே வேலையா போச்சு. போன் பண்றது யார் தெரியுமா? யாரு? உங்க தங்கச்சியா? உங்க அப்பா. ஹலோ மருமகனே. ஹலோ ஹலோ. சிக்னல் சரியா கேட்கல, இருங்க வெளில வரேன். ஹலோ மருமகனே. ம் சொல்லுங்க. என்ன செய்றிய? இடமெல்லாம் முடிச்சிருக்கா? என்னாச்சு? அது ஹலோ அப்பா. என்னத்தா? ஏன்பா தனியா சந்தோஷமா இருக்கணும்னு அனுப்பி வச்சுட்டு போனை போடுறிய? தொந்தரவு பண்ணிட்டனா? ஆமா, அவக வந்ததுல இருந்து என் கைய கோத்து பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டாக. இங்க போவோம் அங்க உட்காருவோன்னு அலம்புறாக. ஏன்பா சாப்பாட நாளை சாப்பிட மாட்டேனா என்ன? அத கூட அவக ஊட்டி தான் விடுவேன்னு அடம் பிடிக்கிறாக. எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருதுப்பா. படுக்குன்னு கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சதை எடுன்னு சொல்றாக. நான் காசு இருக்கோ இல்லையோன்னு மருகி நிக்கிறேன். ஆனா எம்பிட்ட காசு ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுன்னு சொல்லிட்டாக. அடடா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க எனக்கு செலவுக்கு போட்டு விட்ட காசுல ஒத்த காசு செலவாவல, அம்பூட்டு காசையும் அவங்களே செலவு பண்ணாக. அடேங்கப்பா. அப்பா சொல்லுதா? இல்லப்பா, நானே போனை வைங்கன்னு சொல்லணுமா? மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா. போன வச்சிரு. ஐயோ மாமா, என்னது உங்களுக்கு இப்படி வேக்குது? என்ன கிண்டலா? இல்லங்க மாமா, நான் ஏன் உங்களுக்கு கிண்டல் பண்ண போறேன்? என்ன பாக்குறிய? உள்ள ஏசி இருக்கே, உட்கார்ந்தீங்கன்னா நல்லா குளு குளுன்னு இருக்கும்ல. மாமா எப்பவுமே 2 நிமிஷத்துக்கு மேல என் முகத்தை உத்து பாத்தீங்கன்னா அப்படி கடுப்பாவிய. இப்ப என்னடானா அப்படி பாக்குறிய? சரி, நீங்க அப்படியே வெளியே நின்னு காத்து வாங்கிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். இப்ப என்ன தண்ணி உனக்கு வேணும்? ஏசி மாமா, சித்திரை மாசம் வெளியில நிக்கவே முடியல, ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல. நானும் உன்னை மாத்திலான்னு தான் நிறைய முயற்சி பண்றேன். இவ்ளோ பேசுறியலே, மாத்துறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ஆள ஜெயிக்கிறது. இங்க பாருங்க, என்ன யாரும் ஜெயிக்க நினைச்சா அது நடக்கவே நடக்காது. உங்க கண்ணுல உண்மையை காட்டுங்க, அப்ப பாப்போம். நானும் உனக்கு தகுந்த மாதிரியும் பேசி பார்த்துட்டேன், நீ சரியாவே பிடி கொடுக்கவே மாட்டேன்ற. இந்த சண்டி மாடுன்னு நேராவே சொல்லுங்க, நான் உனக்கு கோச்சிக்க மாட்டேன். தேவைப்படுற நேரத்துல தேவையான இடத்துல வந்தாதான் கோவத்துக்கு மதிப்பு. கோவத்தை சில்லற காரியங்களுக்கெல்லாம் நான் விரயம் பண்ண மாட்டேன். வேற ஏதாவது பேச இருக்கா? எனக்கு ஒரே கசகசன்னு இருக்கு, நான் உள்ள போறேன். என்ன? போ. நான் போறேன். மா, எப்படி இருக்க? எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கேன்.
நம்பலாமா? உன்கிட்ட நான் போய் சொல்வேனா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? ம், அவருக்கு என்ன குறை? சரி, அவர்கிட்ட கொடு. இல்லம்மா, அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. ம், அப்பா என்ன பண்றாரு? இரு கூப்பிடுறேன். என்னங்க? காவ்யா, என்னம்மா? சந்தோஷமா தானே இருக்க? ம், என்ன சந்தேகமா? ஏய், நான் கேக்குறது புரியுதா இல்லையா? காவ்யா, ம், புரியுதுமா. நீ சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். சரி, அப்பாட்ட கொடுக்குறேன். இந்தாங்க காவ்யா. காவ்யா, அப்பா, உங்க மேல எனக்கு கோவம்பா. ஏன்? ஃபோன் பண்றதே இல்ல. இப்ப கூட அம்மா ஃபோன் பண்ணதுனால தான் பேசுறீங்க. எனக்கும் தான் கோவம் மேல. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ அதை ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நினைச்சேன்ப்பா, பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல. தனுஷ் என்ன பண்றாரு? ஆ, தூங்குறாருப்பா. அவர்கிட்ட ஆ, தரவா? வேணாம் வேணாம், நான் அப்புறமா பேசிக்கிறேன். ம், சரி. சரிம்மா, அவர் எந்திரிச்ச பிறகு சொல்லு, பேசிக்கிறேன். ம், ஓகே. சரி, வச்சிடறேன். மீனாட்சி, இப்பதான் காவியா பேச்சில் ஒரு சந்தோஷம் தெரியுது. கடவுளே, நித்தம் பயந்து கிடந்த, இப்பதான் மனசு லேசாச்சு. சரிம்மா, நான் பேங்க் வரைக்கும் போனோம். பாஸ்புக் பீரோல் இருக்கு, நான் எடுத்துட்டு கிளம்புறேன். சரிங்க. ஹலோ. எப்படிப்பா இருக்கீங்க? ஓ, நீயா? பார்த்து 3 நாள் தானே ஆச்சு. அதுக்குள்ள பல வருஷம் ஆன மாதிரி பேசுறேன். காவியா பேசினாலப்பா? இப்பதான் பேசுனா. என்ன சொன்னா? சந்தோஷமா இருக்கிறேன், தனுஷுக்கும் எனக்கும் நடுவில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாடா. பொய்ப்பா. என்னடா சொல்ற? காவியா பொய் பேசுறாப்பா. அவ சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தோணுது. காவியா அப்படியெல்லாம் பொய் பேச மாட்டா. தப்பான நம்பிக்கை வச்சிட்டோம்ப்பா. கொஞ்ச நாள் அவ பொய் தான் பேசிட்டு இருக்கா. நேத்து நைட் நான் நேர்லயே அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் கிளம்பிட்டேன்ப்பா. அரவிந்த், வேணியும் கூட வராப்பா. மத்தத நான் நேர்ல வந்து பேசுறேன். வச்சுறேன். என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அரவிந்த் என்ன சொன்னா? காவியா பொய் பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றான். என்னங்க சொல்றீங்க? அரவிந்த் கிளம்பி வந்துட்டு இருக்கான். வந்து எல்லாத்தையும் சொல்றேன்னா நீ போய் வேலை பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவ்யா, ம், ஹனிமூன்ல நம்ம சந்தோஷமா இருந்தோம். இனிமேலும் அதே மாதிரி சந்தோஷமா தான் இருப்போம். ஏய், நீ ஏன்டா முறைக்கிற? வீட்ல இருக்கிறவங்க கிட்ட அப்படிதான் போய் சொல்லணும். பார்க்கலாம். அப்புறம் இப்ப உள்ள போறமா இல்லையா? போலாம். 2 பேரும் ஒரே மாதிரி கரெக்டா போய் சொல்லணும்ல. வா. என்னடா வெளியே போயிட்டு சந்தோஷமா வருவீங்கன்னு பார்த்தா மூஞ்சி இப்படி சுண்டி போய் கிடக்குது. அது வந்து டயர்டு இல்ல காவ்யா? இல்ல. ஏய், நீ தானே ரொம்ப டயர்டா இருக்குன்னு. ஆ, நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு சொன்னேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. டேய், என்னடா வந்ததும் வராததுமா நாடகம் போடுற? ஷபா, ஒரு நேரத்துல ஒரு ஆளை சமாளிக்கிறதே சிரமம். இதுல நீங்க வேறயா? என்னடா வாய்க்குள்ளே முணங்குற? நானா முனகுனேனா? நெசமாவா காவ்யா? என்னடா ஒவ்வொரு தடவையும் ஓம் போக்குலயே விட்டு பிடிச்சா ரொம்ப ஆட்டம் காட்டுற மாதிரி தெரியுது. அட இல்லப்பா, அது காவியா, நீ உண்மையை சொல்லு. சரிங்க அத்தை. நான் எங்க கல்யாணத்துல ஆரம்பிச்சு இப்போ ஹனிமூன் போன வர எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என்னத்தா உண்மைங்கிற அவன் மூஞ்சி பதட்டமாகுது. ஆ, என்ன சொல்ல வேணாம் தடுத்துட்டு இருக்கிறது அவர் தானே. சந்தோஷமா இல்லைன்னு நடிக்க சொன்னது அவர் தானே.
அது ஏன்னு அவர் தானே சொல்லணும். ஏய் தனுசே, அப்பா இது சாரிப்பா, அப்பதானே இந்த மாதிரி வெளியே போக சான்ஸ் கிடைக்கும், அதான். கிறுக்கா, கொஞ்ச நேரத்துல பதட்டமாக்கிட்டியே. என்னங்க, காலையில வேணி ஃபோன் பண்ணியிருந்தா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, அனுசரணையா இருக்கும்னு சொன்னா. அதே மாதிரி தான் இங்கிட்டும். இனி நடிக்க அவசியமே இல்ல. தனுசு பழைய தனுசா தான் திரும்பி வந்திருக்கேன். இனி அதிரடிதேன். என் காவியாவுக்கு நான் அப்படி இருந்தா தானே பிடிக்குது இல்லையா காவியா? வா காவியா, நான் நானா இருந்ததே மரியாதைன்னு புரியுது. வா ரூமுக்கு போலாம். நீங்க ரெண்டு பேரும் என்ன எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட இருந்து? என்னதுப்பா? நீயும் அருமை தங்கச்சியும் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டேன். எனக்கு புரியல. புரியாதுடா, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் எதுவுமே புரியாது. நாம என்ன முடிவெடுக்கிறோம், எதுக்கு முடிவெடுக்கிறோம், நாம எடுக்கிற முடிவு மத்தவங்கள சங்கடப்படுத்துமா இல்ல சந்தோஷப்படுத்துமா, நாம எடுக்கிற முடிவு சரியா தப்பா, எதுவுமே உங்களுக்கு புரியாதுடா. பாட்டி, ஏற்கனவே அண்ணன் நொந்து போயிருக்கு. நீ வேற ஏன் பாட்டி பழசெல்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்துற? நீங்க எல்லாரும் இவன் பேச்ச நம்புறீங்களா? நம்பாம இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியாம திணறான். ஏன்னு என்னைக்காவது காரணம் சொல்லிருக்கானா? கல்யாணத்துக்கு முன்னாடி வேணும்னா காவியாவுக்கு தனுஷ பிடிக்காம இருந்திருக்கும். ஆனா வாழ்க்கை முழுக்க அவரோட தானே முடிவான பிறகும் அப்படி இருக்க முடியாது. என்கிட்ட அவ பேசினதுல எந்த பொய்யும் இல்ல. இவனா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மளே நம்ப சொல்றாங்க. மா, நான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கலாமா? நான் தனுஷை பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிருந்தப்போ. டேய், சும்மா அந்த ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. அவளே கூட மாப்பிள்ளை ஏதாவது வேலையை அனுப்பியிருக்கலாம்ல. நீ அவ கூட பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவ. அதுக்காக கூட அவ அப்படி சொல்லிருக்கலாம்ல. நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு. நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லமா? டேய் போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இத பாரு, நான் காவியாவை நம்புறேன். அவ என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா. மத்தவங்கள வேணும்னா பதட்டமாக்கு, என்ன விட்டுரு. பா, என்னப்பா அது? உங்க அம்மா காவியாவை நம்புறா, நானும் நம்பத்தான் விரும்புறேன். தேவையில்லாம குழப்பாது. நீ வேணியை எப்படி சமாளிக்கிறது, சரி பண்றதுக்கு மட்டும் யோசி. காவியா லைஃபை அவ பாத்துக்குவா. அப்பா, அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா, என்ன இன்னும் அவங்க எழுந்திருக்கலையோ? யாரு? யாரா? உன் சம்சாரத்தை தாண்டா சொல்றா. அது என்ன ஜென்மமோ தெரியல. நல்லா சாப்பிடுறா தூங்குறா, மறுபடியும் சாப்பிடுறா தூங்குறா. சத்தம் குறைச்சு பேசுன, அப்புறம் மறுபடியும் சண்டை வந்துற போது. நீ ஏண்டி அவளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அவளோட சுபாவம் தான் என்னன்னு புரியுதுல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி அவகிட்ட பேசி பழகணும். முடியலையா விலகி நிக்கணும். இவங்கிட்ட பேசி பேசி ஏண்டி விரிசல பெருசாக்குற? அவ என்ன பொய்யா சொல்லிட்டா? உண்மைதானே சொல்றா? டேய் பைத்தியக்கார, முதல்ல புருஷனா எப்படி இருக்கணும்னு தனுஷ் கிட்ட கத்துக்கடா. பொண்டாட்டிய நம்ம கிட்ட கூட விட்டு கொடுக்கறானா பாரு. அவளும் என் தங்கச்சியும் ஒண்ணா? இப்படி ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்த்து பேசுறதே தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். நீங்க போங்க பாட்டி, என்னால அப்படி எல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியாது. என் மேல எவ்வளவு கோவம், எவ்வளவு வெறுப்பு. ஏன் நான் என்ன பண்ண? அவங்க கருப்பா பிறந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்ப பார்த்தாலும் கிண்டலு இல்ல சண்டை. பா, இதுக்கு நான் ஹாஸ்டல்லே தங்கி படிச்சிருக்கலாம். முதல்ல உங்க அப்பா கிட்ட பேசி அதை செய்யு. அரவிந்த வேணிய நல்ல விதமா பாக்கட்டும். அவங்களுக்கு வேணின்னு பேர் வச்சதுக்கு பதிலா யானைன்னு பேர் வச்சிருக்கலாம். அவங்க விடுற சவுண்ட்ல காது கிழியுது. ஐயோ, அவங்க எழுந்துட்டாங்க போல இருக்கு. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். பாய்ண்ணா. என்ன மேடம் அரண்டு போய் நிக்கிறீங்க? என்னன்னு கேக்குறோம்ல. ஓ, வெளியே பேசினதை நினைச்சு மிரண்டு கிடக்கியோ? அது சும்மா நீ என்னைய பதட்டமாக்க பார்த்த. அதனால நானும் பதிலுக்கு லைட்டா ஒரு சின்ன வசனத்தை போட்டேன். நீ வினயமா பேசினாலும் எனக்கு பயம் வராது. பயந்திருந்தா தைரியமா உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருப்பேனா? அப்ப பயம் போயிருச்சு. பயம் சாகும், வெறுப்பு சாகாது. உன் மேல எனக்கு இருக்கிறது வெறுப்பு. அது மாறும். கிண்டலா சிரிக்கிற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
இந்த உலகத்துல மனுஷன் பிறக்கிறதுக்கு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கற்பாம்பூச்சி இருக்கு. அதுக்கு பின்னால வந்த டைனோசர் கூட அழிஞ்சு போச்சு. அதுக்காக கற்பாம்பூச்சி என்ன ஆச்சரியமாவ பாக்குறோம்? அருவருப்பா தானே பாப்போம். அது மனுஷன் உயிரோட கலந்து கிடக்குற அருவருப்பு. அப்படிதான் உன் மேல இருக்கிற அருவருப்பும் என் மனசோடையும் உயிரோடையும் கலந்துருச்சு. அது மாறாது. மறுபடியும் ஏதாவது நடிக்க ட்ரை பண்ணாத. ஏற்கனவே நான் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கேன். அப்புறம் ஏதாவது திட்டிடுவேன். அப்புறம் பகல்ல நீ குடிக்க வேண்டியது இருக்கும், புலம்பி அலையணும். இதெல்லாம் தேவையா? போன்னு சொன்ன. மூட் அவுட்னு சொன்ன? நீ இருந்தா இன்னும் அதிகம்தான் ஆகும். பரவாயில்ல, ஏன் மூட் அவுட்னு எனக்கு தெரியணும். என்னாலனா நான் வெளியே போயிருவேன். ஆனா என்னால இல்ல, அது தெரியும். இத பாரு, என் மேல கோவமா இரு. என்னைய உனக்கு பிடிக்கவே வேணாம். ஆனா எனக்கு உன்னைய பிடிக்கும். உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நான் செய்வேன். நீயே தடுத்தா கூட. என்னன்னு சொல்லு. அது என்னோட பர்சனல். அப்போ உன் குடும்ப விஷயம். ஆமா. சரி, நீ சொல்ல மாட்ட. உன் அண்ணனை 2 தட்டு தட்டுனா உண்மை வெளியே வரப்போகுது. இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. என் அண்ணனை தொட்ட அவ்வளவுதான். ஏற்கனவே அது என்கிட்ட பேச மாட்டேங்குது. தயவு செஞ்சு போயேன். சரி சரி, நோ டென்ஷன், போறேன். லுக்கு வேற. உங்க அப்பாவை வந்து கதவு மூடிட்டு போற. உங்க அப்பா ரிட்டையர் ஆகி வீட்டுல தானே இருக்காரு. அவரை வர சொல்றேன், வந்து மூடுவாரு. பேச்ச பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, இப்ப மட்டும் எதுக்கு ஃபோன் பண்ற? நீ என் பழைய அண்ணா இல்ல, ரொம்ப மாறிட்ட. காவியா, எனக்கு தெரியும்ண்ணா, நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு. கோவம்லாம் எதுவும் இல்ல. போய் நிஜம். அப்போ ஏன் ஃபோன் பண்ணல? நான் போய் சொல்ல ட்ரை பண்ணாத. நான் என்ன தப்பு பண்ண? காரணம் வேணும்ல. எவ்வளவு வலிச்சது தெரியுமா? சாரி. உன் சாரிய நீயே பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கோ. எனக்கு முதல்ல ரீசன் சொல்லு. நான் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னு தான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். எப்போ? என்னது? நான் எப்ப பொய் சொன்னேன்? அப்படியே சொல்லியிருந்தா கூட நேர்ல வந்து பட்டு நடிக்கலாம்ல. அதுக்கு பேசாம இருப்பியா? சாரிடா. தனுஷ் மட்டும் என்ன வெயிட் பண்ணி உண்மையை சொல்லனா எனக்கு புரிஞ்சிருக்காது. என்ன சொன்னாரு? அன்னைக்கு அவர் ரொம்ப குடிச்சிருந்தாரா, அதனாலதான் அவர் தூங்குறாருன்னு சொன்னியா? சரி, ஓகே. அவர் மேல இருந்த கோபம் மாதிரி பாசமாயிட்ட. சந்தோஷம். கங்க்ராட்ஸ். சரி, நான் காலையில கால் பண்றேன். பாய். குட் நைட். குட் நைட்ண்ணா. யாரோ மூட் அவுட்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னடானா 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. தேங்க்ஸ். எதுக்கு? என் அண்ணங்கிட்ட நீ குடிகாரன் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு. என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அரக்கனுக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி தெரியுது. அரக்க என்னவெல்லாம் செய்வான்னு தெரியுமா? தெரியுமே. எதெல்லாம் தப்போ, எதெல்லாம் மத்தவங்களுக்கு பிடிக்காதோ அதை மட்டுமே செய்வான். நானும் அப்படி ஒன்று செய்யட்டுமா? எது தப்போ, எது உனக்கு பிடிக்காதோ அதை இப்ப செய்யட்டுமா? என்ன தங்கம் வேர்க்குது? இங்க பாரு. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன கிண்டலா? அதான் காலையிலேயே சொன்னேனே, இனி சீரியஸ் தே, அதிரடி சரவெடி தே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
நானும் தான் எக்கச்சக்கமா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. மத்தவங்கள புரிஞ்சுக்காதவன யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வேணாம், புரிஞ்சுக்க வேணாம். என்ன சவுண்டியே காணும்? ஏய், நான் உன்னைய தொடுவேன், அனுமதி இல்லாம அத்துமீறுவேன் நினைச்சு பயந்துட்டியா என்ன? நான் உன்னைய தொடவே மாட்டேன், ஆனா கண்ணத்தை கிள்ளுவேன். பாக்குறியா? ம், பாக்குறியா? என் தங்கம். என் செல்லம். என் பட்டு. ஏய், என்ன என்னடா வெக்கமா இருக்கா? இதோட நிறுத்திக்க. இல்ல இல்ல கொன்னுடுவேன். முடிஞ்சா உன்னைய, இல்லன்னா என்னைய. ஏய், ஆளைத்தான் தொடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கு, கண்ணாடியில தொடலாம்ல? எனக்கு அருவருப்பா இருக்கு. சரியான கேவலமான. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நான் கெட்ட வந்தேன், ஆனா கேவலமானவன் கிடையாது. என்ன அசிங்கப்படுத்தின பொறுத்துக்குவேன், ஆனா என் காதலை அசிங்கப்படுத்தின என் உசுரை எரிக்காத.